தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் வாழாப்பத்திலிருந்து ஓர் பாடல். பாரொடுவின்னாய் பரந்தயம் பரணே, பற்று நான் மற்றிலன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. அருமையான பாடல். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனை, மண்ணும் விண்ணும் ஒன்றாக வைத்துக்கொண்டு எங்கும் பரவியிருக்கின்ற சிவபெருமானே, பாரொடு விண்ணாய், மண்ணில் இருக்கிறாய், விண்ணில் இருக்கிறாய், எங்கும் இருக்கிறாய். பற்று நான் மற்றிலன் கண்டாய், உன்னை தவிர வேறு பற்று எனக்கு இல்லை. சிவம் தவிர, சிவத்தை தவிர, சிவனின் திருவடிகளை தவிர வேறு பற்றுதல் எனக்கு இல்லை, வேறு எண்ணம் எனக்கு இல்லை, வேறு சொந்தம் எனக்கு இல்லை. திருவடிகளை பற்றி இருப்பதை தவிர வேறு எண்ணமோ ஆசையோ எதுவுமே இல்லை. பற்று நான் மற்றிலன் கண்டாய், அப்படி உன்னை தவிர வேறு எந்த பற்றும் எனக்கு இல்லை என்று சிவபெருமானே உனக்கு தெரியும். சீருடை பற்று நான் மற்றிலன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, சீர்மிகு பெருமைகளை கொண்டிருப்பாய் சிவபுரத்து அரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கிறாயே சிவபெருமானே, ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். உன்னை தவிர வேறு பற்று எனக்கு இல்லை, உன்னை தவிர வேறு கதி எனக்கு இல்லை. உன்னுடைய அருள் இல்லை என்று சொன்னால், கடல் சூழ்ந்த, கடல் பறந்து இருக்கின்ற இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ முடியும்? வாழ்கிலேன், வாழ முடியாதே, அதுவும் உனக்கு தெரியும். சிவபெருமானே, உன்னையே கதி என்று நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய அருள் இல்லை என்றால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே நான் வாழ முடியாது என்பது உனக்கு தெரியும். வாழ்கிலேன் கண்டாய், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. என்னை அழைத்து வருக வருக என்று அழைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டாமா? வாழாப்பத்து பாடல். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறையுரை சிவனே, யாருக்கு நோகேன்? நான் யார்கிட்ட போய் நொந்துக்கிறது சொல்லு? உன்னையே கதி என்று இருக்கிறேன், நீ அருள் செய்யவில்லை என்றால் ஆரோடு நோகேன்? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் யாரோடு நொந்து கொள்வேன்? ஆரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன்? யார்கிட்ட போய் இது ஒரு குறைன்னு சொல்ல முடியும்? எப்படி கேட்கிறார் பார்த்தீர்களா? எவ்வளவு, அதாவது இறைவன் மேல் உருக்கம் பெருக பெருக இறைவன் மீது நெருக்கமும் பெருகி விடுகிறது. மாணிக்க வாசகர் கேட்கிறார், நான் யார்கிட்ட போய் சொல்றது? உன்னையே கதி என்று இருக்கிறேனே, நீ அருள் செய்ய வேண்டாமா? செய்யவில்லை என்றால் நான் யார்கிட்ட போய் சொல்றது? யாரோடு நோகேன்? யாரிடம் போய் நான் நொந்து கொள்வது? என்னுடைய நிலை வெற்றி யாரிடம் எடுத்துரைக்கேன்? ஆர்க்கு எடுத்துரைக்கேன்? சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளவில்லை, சிவபெருமான் என்னை அருள் செய்யவில்லை, நான் அவருடைய அடியார், அவரையே கதி என்று இருக்கிறேன், பற்று நான் மற்ற இளன் கண்டாய், அப்படின்னு நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? வருக என்று அருள் புரியாயே. என்னை கூப்பிட்டு வா 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 என்று கூப்பிட்டு என்னைக்கு அருள் செய்வாயே. அருள் செய், அருள் செய்.
அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருள் செய்வாயே. ஒரு குழந்தை ஒரு தாயிடம் வேண்டுதல் வைப்பது போல இருக்கிறது. அம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்கு வேண்டியதையெல்லாம் நீ தரணுமா இல்லையா? நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்டேன், நீதான் கதி என்று இருக்கிறேன் தாயே, அப்போ எனக்கு வேண்டியதையெல்லாம் நீ தானே தர வேண்டும். ஒரு தந்தையிடம், தந்தையே நீதான் கதி என்று இருக்கிறேன், அது எல்லாருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ எனக்கு வேண்டியதையெல்லாம் நீதானே செய்ய வேண்டும். நான் எங்கே போய் சொல்வேன், எங்கே போய் நொந்து கொள்வேன், யாருக்கு நோகேன், யாரிடம் எடுத்துரைக்கேன்? எப்படி பாருங்கள் நெருக்கம். ஊனினை உருக்கி உள்வழி பெருக்கி என்பது போல இறைவன் மீது ஒரு உருக்கம் வருகின்ற பொழுது, உள்ளம் உருகுகின்ற பொழுது, அன்பு பெருகுகின்ற பொழுது நாம் இறைவனோடு நெருங்கி விடுகிறோம். அப்பொழுது நெருக்கம், இறைவனோடு நெருக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அடியார்களுக்கு உரிமைகள் நிறைய கிடைத்து விடுகிறது, அன்பு பெருகி விடுகிறது. ஐயா வருக என்று அருள் புரியாயே, எவ்வளவு உரிமை பாருங்கள். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் இந்த மாணிக்க வாசகர். ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அருமையான பாடல். மாணிக்க வாசகர் இறைவனோடு நெருக்கம், இறைவன் மீது அவர் கொண்டிருந்த உருக்கத்தின் பயன், அன்பின் பயன். எப்படி வருக வருக என்று அருள் புரிவாயே என்று உரிமையோடு ஆண்டவனிடத்திலே கேட்கிறார். நிச்சயம் ஆண்டவன் அருள் செய்வார். அவர்தான் சொல்றார் அல்லவா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று சொல்கிறார் அல்லவா. நிச்சயம் இறையருள் உண்டு. அவரிடத்திலே கேட்கிறோம். பற்று நான் மற்றிலன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன். எவ்வளவு உரிமையாக கேட்கிறார் பாருங்க. ஆண்ட நீ அருளில்லை, ஆனால் என்னை ஆண்டவன் நீ, என்னை ஆட்கொண்டவன் நீ, உனது அருள் எனக்கு இல்லை என்றால் வார்கடல் உலகில், கடல் சூழ்ந்த இந்த உலகில், பரந்த கடல் சூழ்ந்த இந்த உலகில் நான் எப்படி வாழ்வேன்? வாழ்கிறேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. சிவபெருமான் அருள் அடியார்களுக்கு உண்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.